வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் இம்யூனிட்டி சேலஞ்சுக்கு கொடுத்த சுருள் பூரி. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் சேர்த்து செய்யலாம், ஆனால் நெய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நெய் ஃபஸ்ட்டு மாவு கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மணல் பதத்துக்கு வரும், பிடிச்சா இந்த மாதிரி உருண்டு நிற்கணும். இந்த பதத்துக்கு நெய் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க, பிசு பிசுன்னு போயிடும் மாவு. இந்த ஒரு கப் மைதா மாவுக்கு நமக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். நான் இன்றைக்கி 1/4 கப் தண்ணி ஃபுல்லாக விட்டு பிசைஞ்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி நைஸாக பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இந்த மாவை ஊற வச்சிங்கன்னா நல்லா ஈரப்பதம்லாம் உறிஞ்சி கொஞ்சம் டோ வந்து சாஃப்ட் ஆகும். இதை வந்து ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிச்சு வரணும். நீங்கள் சர்க்கரை பாகு வந்து இது எக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்த மாவுக்கு நமக்கு வர்ற சுருள் பூரி வந்து 14 பூரி வரும். ஆனால் அதுக்கு இந்த சர்க்கரை பாகு அதிகமாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை பாகு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி சன்ன கம்பி வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப முருகல் விட்டிங்கன்னா பாகு கெட்டியாயிடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாவை 4 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை வந்து சப்பாத்தி போல் திரட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நமக்கு சப்பாத்தி கட்டையில் வச்சு பண்ணும்போது நல்லா பெருசாக விரிஞ்சு வர்றதுக்கு இடம் பத்தாது. அதனால் நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு வந்து பூரி ஆட்டை சப்பாத்தி ஆட்டை திரட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா விரிஞ்சு கொடுக்கும் மாவு, அதுக்காகத்தான் ஊற வைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சைட்ஸ்லாம் மெல்லிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம சுருட்டும் போது பூரி வந்து லேயர் லேயராக மெல்லிசாக இருக்கும். இந்தளவுக்கு இருக்கிற மீதி இருக்கிற 3 உருண்டையும் மெல்லிசாக உருட்டி எடுத்துடலாம். கடைசியாக எல்லாம் உருட்டினதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி மேலே நெய் விட்டு அதுக்கு மேலே மைதா மாவு தடவி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதுக்கு மேலே ஒவ்வொரு சப்பாத்தி வச்சு அதே மாதிரி நெய்யும் மைதா மாவும் போட்டு நல்லா லேயராக அடுக்கிக்கலாம். இப்போ 4 சப்பாத்தியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சாச்சு. இப்போ இது மேலே லேசாக மைதா மாவு தூவி மறுபடியும் இதை திரட்டி எடுத்துக்கலாம். இப்படி திரட்டும் போது நல்லா மெல்லிசான லேயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக திரட்டியாச்சு. பாருங்கள், எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம மறுபடியும் நெய் விட்டு தடவிட்டு, இதுக்கு வந்து மைதா மாவு தேவையில்லை, நெய் மட்டும் விட்டு தடவி வச்சுட்டு உருட்டிக்கலாம். நல்லா ரோல் பண்ணி எட்ஜஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு எட்ஜஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக பிடிக்கணுங்கிறதுக்காக லேசாக தண்ணி தடவி நல்லா உருட்டிக்கோங்க. இதை வந்து சென்ட்ரு பார்ட் வந்து பார்த்தா பல்ஜான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கையில் வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கத்தி வச்சு நல்லா 1 இன்ச் அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம எடுத்த 1 கப் மைதாவுக்கு நமக்கு இதே மாதிரி 14 பூரி பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் லேயர் லேயராக இருக்கிறது. இதை வந்து கையில் வச்சு அமுத்தணும். இந்த மாதிரி விரல் வச்சு நல்லா அமுத்தி கொடுத்தீங்கன்னா பூரி வந்து நல்லா ஃப்ளாட்டன் ஆகிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூரியும் ஃப்ளாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை மிதமான தீயில் வச்சு, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது,
மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு மிதமான தீயிலேயே வச்சு பொறுமையாக இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய லேயர்ஸ் வந்து இது கொடுத்துருக்கோம். அதனால் வெளிப்பக்கம் மட்டும் வெந்து வந்துடும், உள்ளே வேகிறதுக்கு லேட் ஆகும். பொறுமையாக மிதமான தீயில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரித்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரித்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு நீங்கள் ரொம்ப திக்காக விட்டிங்கன்னா ரொம்ப கல்லாட்டம் ஆகிடும். கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு 4 ட்ராப் அளவுக்கு அதில் எலுமிச்சம்பழ சாறு விட்டு வச்சுருந்திங்கன்னா சர்க்கரை பாகு திக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பூரியும் சுகர் சிரப்பில் கோட் பண்ணி காய வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுருள் பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வாசத்துக்காக ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.